வணக்கம், நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் தாமஸ் கார்லே எழுதின ஆன் ஹீரோஸ், ஹீரோ வர்ஷிப் அண்ட் த ஹெரோயிக் இன் ஹிஸ்ட்ரின்ற புத்தகத்துலேருந்து அவர் டான்டே அண்ட் ஷேக்ஸ்பியரை பற்றி த ஹீரோ அஸ் போயட்டில் என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. தாமஸ் கார்லே ஒரு ஸ்காட்டிஷ் ஃபிலாசபர், சட்டைரிக்கல் ரைட்டர், எஸ்ஏயிஸ்ட், ஹிஸ்டோரியன், டீச்சர். அவர் பிறந்தது ஸ்காட்லாண்டில் டிசம்பர் 4, 1795 பிறந்தார். அவர் ரொமான்டிக் போயட்ஸோட சமகாலத்தில் வாழ்ந்தார். கொத்தேயோடைய டிரான்ஸ்லேட்டர். அது மாத்திரம் இல்லாமல் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை பற்றின ஹிஸ்டோரியனும் அவர் தான். இவர் பொலிட்டிக்கல் எஸ்ஸேஸ், ஹிஸ்டோரியோகிராஃபி, ஃபிலாசபிக்கல் சட்டையர்ஸ், அதுக்கப்புறம் ஃபிக்ஷன் இதெல்லாம் எழுதியிருக்காரு. அதனால் அவர் இந்த ஜானில் தான் எழுதியிருக்கான்னு சொல்ல முடியாமல் எல்லா ஜான்லேயுமே அவரோட படைப்புகள் நமக்கு இருக்குது. அவர் 1881 February 5 லண்டனில் இறந்துட்டார். அவர் இறந்த உடனே அவருக்கு ஒரு கல்லறையை வெஸ்ட்மின்ஸ்டர் ஆபேயில் நம்ம செய்யணும் அப்படின்னு எல்லோரும் ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவருடைய ஆசை அவங்களுடைய பெற்றோரோடு அவர் புதைக்கப்படணுன்றதுலாம். அதனால் அதுக்கு மரியாதை கொடுத்து அதே மாதிரி அவங்க செஞ்சாங்க. அவருடைய கடைசி வார்த்தைகள் என்னென்னா, ஸோ திஸ் இஸ் டெத் வெல், அதாவது இதுதான் மரணம், சரி, அதுதான் அவருடைய கடைசி வார்த்தைகள். அவருடைய வாழ்நாளில் அவர் நிறைய லெக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதை விக்டோரியன் எரரில் அப்படியே கொண்டாடினாங்க, அந்த மாதிரிலாம் எழுதியிருக்காரு. அவரோட ரொம்ப முக்கியமான படைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகமான ஆன் ஹீரோஸ், ஹீரோ வர்ஷிப் அண்ட் த ஹெரோயிக் இன் ஹிஸ்ட்ரி தான். இதில் நம்மளுடைய வரலாறில் முக்கியமாக பங்கு வகித்த மனிதர்களை பற்றி தான் எழுதியிருக்காரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வரலாறுனா என்னென்னா, முக்கியமான பங்கு இந்த உலகத்தில் வகித்த மனிதர்களுடைய வாழ்க்கை தான் வரலாறு அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். இந்த புஸ்தகத்தை வெளியிட்டது ஜேம்ஸ் ஃப்ரேசர். அவர் லண்டனில் 1841 இந்த புஸ்தகத்தை வெளியிட்டார். இது அவர் கொடுத்த லெக்சர்ஸ், ஒரு 6 லெக்சர்ஸ் அவர் 1837 1840 வரைக்கும் கொடுத்துருந்தார். முக்கியமான மனிதர்களை பற்றின லெக்சர்ஸ் தான் இது. இதில் பற்றி தான் அவர் பேசினதை இவர் புஸ்தகமாக வெளியிட்டிருக்காரு. இது ஒரு சீரீஸ். இதில் அவர் 6 லெக்சர் கொடுத்தாரு. அதில் என்னென்ன லெக்சர்ஸ்னால், த ஹீரோ அஸ் டிவினிட்டி, இது ஒடின் அண்ட் பேஜனிசம் பற்றி. த ஹீரோ அஸ் ப்ராஃபிட், இது த இஸ்லாம் ப்ராஃபிட் முகமது வானை பற்றி. த ஹீரோ அஸ் போயட்டில் டான்டே அண்ட் ஷேக்ஸ்பியரை பற்றி. த ஹீரோ அஸ் ப்ரீஸ்டில் லூதர் அக்னாக்ஸை பற்றி. த ஹீரோ அஸ் மேன் ஆஃப் லெட்டர்ஸில் ஜான்சன், ரொசோ அண்ட் பர்ன்ஸை பற்றி. த ஹீரோ அஸ் கிங்கில் க்ராம்வெல் அண்ட் நெப்போலியனை பற்றி அவர் பேசியிருக்காரு. இந்த ஹீரோ அஸ் போய்ட்டில் அவர் டான்டேயை பற்றி எழுதியிருந்தார். இதில் டான்டேயை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, டான்டே ஒரு இட்டாலியன் போயட். அவர் வாழ்ந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இட்டாலியில் முக்கியமான சம்பவங்கள் நிறையா நடந்தது. அப்போ நிறைய பொலிட்டிக்கல் ரைவரிஸ்லாம் இருந்தது. சிட்டி ஸ்டேட்ஸ்குள்ளே நிறைய சண்டைகள் இருந்தது. கேத்தலிக் சர்ச்சுக்குள்ளேயே நிறைய ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஏன் டான்டேயோட பர்சனல் லைஃப் கூட நிறைய போராட்டங்கள் நிறைஞ்சதாக தான் இருந்தது. ஏன்னா நிறைய பொலிட்டிக்கல் டிஸ்பியூட்ஸில் அவர் நாடை விட்டு அவர் கடத்தப்பட்டார். இங்கே நுழையக்கூடாதுன்னு. அவர் ரொம்ப பிடிச்ச அவருடைய ஊரான ஃப்ளாரன்ஸ்க்கே அவர் நுழையக்கூடாதுன்னு தடையெல்லாம் நிறைய வாட்டி இருந்திருக்கு. ஆனாலும் கார்லே டான்டேவை ஏன் ஒரு ஹீரோயிக் ஃபிகராக சொல்கிறாருன்னா, அவர் என்ன நினச்சாரோ, டான்டே என்ன நினச்சாரோ அதில் அவர் நின்னார். அவர் மனசில் இருந்தது, அவருக்கு தோன்ற எண்ணங்களை அவருடைய எழுத்துக்களை அவர் படைச்சார். அதனால தான் அவர் அவ்வளோ போராட்டங்கள் நடுவில், அவ்வளோ எதிர்ப்புக்கு நடுவில் அவருடைய எண்ணங்களை ஒரு தைரியமாக பதிப்பு செஞ்சதுனால தான் அவர் ஒரு ஹீரோன்னு சொல்கிறாரு. அதுவும் டான்டேயோட டிவைன் காமெடியை பார்த்திங்கன்னா அதில் ஹெல், பியூரோகட்ரி அண்ட் ஹெவன் இதை பற்றி எழுதியிருப்பார். கார்லே சொல்கிறாரு, இது ஒவ்வொரு மனிதனுடைய ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டை பற்றி தான் அவர் எழுதியிருக்காரு. ஏன்னா எல்லா மனுஷங்களுடைய ஒரு மனசுலேயும் வாழ்க்கையிலையும் இந்த மொராலிட்டி, சின், அப்புறம் ரெடம்ஷன், அதாவது நல்ல பழக்கம் வழக்கம், நம்ம அறமாக எப்படி வாழணுன்றதை பற்றி. ஆனால் நம்ம அதில் செய்யக்கூடிய பாவங்கள் பின்னாடி அதுலேருந்து நம்ம அந்த பாவத்துலேருந்து விடுபடுறது, இதுதான் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள். அதில் டான்டே தைரியமாக அவருடைய குரலை எல்லா பொலிட்டிக்கல் ரிலீஜியஸ் தீம்ஸை பற்றி எழுதுனது தான் அவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் நாளிலேருந்து அவர் திரட்டப்படுவார்னு தெரிஞ்சிருந்தாலும் அவர் பயப்படாமல் எழுதினார். அதனாலேயே கார்லே அவரை ஹீரோன்னு சொல்கிறாரு. ஏன்னா டான்டேக்கு என்னென்னா, நம்மளுடைய சமுதாயத்தை நம்ம முன்னோக்கி செலுத்தணும்,
அந்த மனிதர்களுக்கு நல்லது செய்யணும்னு அவர் நினச்சாரு. அதனால தான் டான்டேயோடைய டிவைன் காமெடியை இவர் வந்து மனிதர்களுடைய ஒரு குணமாக அவங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு மொராலிட்டியை பற்றி இவர் எழுதியிருக்காரு அப்படின்றதுல இவர் வந்து பெருமையாகவே எழுதுகிறாரு. அதனாலேயே அவர் ஒரு ஹீரோயிக் ஃபிகராகவே அவர் வந்து அவரோட காலத்தை கடந்தும் அவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் ஷேக்ஸ்பியரை பற்றி சொல்லும் போது, ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு பிளே ரைட் அண்ட் போயட் ஃப்ரம் இங்கிலாண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி கார்லைவ் ஒத்துக்கிறாரு ஷேக்ஸ்பியரோட பர்சனல் லைஃப்பை பற்றி நிறைய விஷயங்கள் வெளியில் வரலன்னு. அதனால் இதில் வந்து ஷேக்ஸ்பியரோட படைப்புகளை பற்றியே மெயினாக அவர் எடுத்திருக்காரு. ஷேக்ஸ்பியரோட பலமே அவரோட கதாபாத்திரங்கள் தான். ஏன்னா அவங்க கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து மனிதர்களுடைய உணர்வுகளும் மனிதர்களுடைய உணர்ச்சிகள் மாத்திரம் இல்லாமல் அவங்க மனசில் இருக்கக்கூடிய ஆவல் ஆசைகள் அதை பற்றியும் எழுதியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் தான். ஆனால் மனித குணத்தை அவர் அப்படியே வந்து எழுத்தாக படைச்சிருக்காரு. இப்போ ஹேம்லெட் எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாடுற ஒரு கேரக்டர். அதே சமயத்தில் மேக்பெத் பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்த முடியாத ஆம்பிஷன், அப்படியே அடுத்து மேலே ஏறணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு மனசு, அதெல்லாம் படைக்கக்கூடிய அளவுக்கு ஷேக்ஸ்பியர் வந்து இருந்திருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் கார்லே சொல்கிறாரு ஷேக்ஸ்பியர் வந்து ஆங்கில மொழிக்கே நிறைய செஞ்சுருக்காரு. ஏன்னா அவர் பல புதிய சொற்களை வந்து உருவாக்கியிருக்காரு, புதிய ஃப்ரேசஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதனால் ஷேக்ஸ்பியரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப பெருசு அப்படின்றாரு. அது ஷேக்ஸ்பியரோட காமெடியாக இருக்கட்டும், ட்ராஜடியாக இருக்கும், எல்லாத்துமே வந்து மனிதர்களோட எமோஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் தான் இருக்குது. அவருடைய கதைகள்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஷேக்ஸ்பியரோட கதைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தை பற்றி இல்லை, அது காலத்தை தாண்டியும், அவருடைய காலத்தை மாத்திரம் இல்லை, இனி வர காலங்களை தாண்டியும், அதே சமயத்தில் உலகத்தில் நீங்கள் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் அது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கதையாகவே வரும். எத்தனை பரம்பரைகள் நம்ம பார்த்தாலும் அத்தனை ஜெனரேஷனும் அந்த கதையோடே தன்னை வந்து ஒத்துக்கலாம். ஏன்னா அவங்க அந்த மாதிரி கதாபாத்திரங்களை பார்த்துருப்பாங்க, அந்த உணர்வுகளை அவங்களும் அனுபவிச்சிருப்பாங்க. அதனால் ஷேக்ஸ்பியர் வந்து மனிதர்களுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி. அதில் அவங்களோட பிஹேவியர் ஆகட்டும், சைக்காலஜி ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு மனிதனை பிரதிபலிக்கிற மாதிரி தான் எழுதியிருக்காரு. மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜெலசி, லவ், பவர், மொராலிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா எத்தனை காலம் கடந்தாலும் மாறாது. அதுதான் ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காரு. அதனால் கார்லே வந்து இவங்க 2 பேரையும், டான்டே அண்ட் ஷேக்ஸ்பியரை ஹீரோஸாக எழுதியிருக்காரு. ஏன்னா அவங்களோட எழுத்துக்கள் வந்து அந்த காலத்தில் என்னெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொன்னாங்களோ அதெல்லாம் உடச்சி தெரிச்சு வந்து எழுதுனது தான். கார்லே வந்து என்ன சொல்கிறாருன்னா, டான்டே அண்ட் ஷேக்ஸ்பியரை ஹீரோஸாக பார்க்கணும். ஏன்னா அவங்க ஐடியாலாம் ரொம்ப பெருசு, முக்கியமான விஷயத்தை, அதுவும் மனிதர்களை பற்றி அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கார்லே வந்து நம்ம கிரீஸில் இருக்கக்கூடிய ஹோமரோட கம்பேர் பண்ணலாம். அதாவது மிடில் ஏஜஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி ஷேக்ஸ்பியரை மாடர்ன் ஏஜுக்கு ஏற்றவர்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஷேக்ஸ்பியர் வந்து நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆஃப் பாடி கொடுத்துருக்காருன்னா, டான்டே வந்து ஃபேத் ஆர் சோல் கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு உடம்புக்கு வேண்டியதை ஷேக்ஸ்பியர் கொடுத்துருந்தாருன்னா, மனசுக்கு வேண்டியதை டான்டே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, டான்டேவையும் ஹோமரையும் நான் ஒரே இடத்துல தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷேக்ஸ்பியரை பற்றி சொல்லும் போது அவர் வந்து உலகத்தை பார்த்தார், அதை பற்றி பாடினார். அதே சமயத்தில் மாறப்போகிற நேரத்தில் இந்த யூரோப்பை பற்றி அவர் எழுதியிருக்காரு. ஏன்னா அது வந்து அப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸே மாறிட்டு இருந்த நேரம். அந்த மாற்றத்தை அழகாக அவரோட எழுத்துக்களை பிரதிபலித்தார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த ஒரு சந்தர்ப்பமோ இல்லை சூழ்நிலையோ டான்டேக்கு அமையாததையும் அவர் இங்கே ஒத்துக்கிறாரு. அதனால் அவர் ஷேக்ஸ்பியரை நிறைய பாராட்டுறவர். என்ன சொல்கிறாருன்னா, ஷேக்ஸ்பியரோட எழுத்துக்கள் வந்து விலை மதிக்க முடியாதது. ஏன்னா அது வந்து கடல் மாதிரி, அதில் எல்லாமே நமக்கு கிடைக்கும், அந்த மாதிரி வந்து அவர் எழுதி போயிருக்காரு. அதனால தான் ஷேக்ஸ்பியரோட படைப்புகளை பார்க்கும்போது அவருடைய அந்த எழுத்துக்களுக்கான விஷயங்களை அவர் எங்கேருந்து எடுத்தால் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா அவர் நமக்கு கொடுத்ததை பார்த்தாலே நமக்கு போதும். ஒரு முழுமையான ஒரு எழுத்தை தான் ஷேக்ஸ்பியர் நம்ம கொடுத்துருக்காரு. அவரோட ஒரு கதாபாத்திரங்களும் வந்து மனிதர்களுடைய மனநிலையை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அவர் எடுத்து பார்த்துருக்காரு. அதே சமயத்தில் ஷேக்ஸ்பியர் வந்து அவருடைய கதைங்களை வந்து அமைச்ச விதமும் வந்து மனிதர்களுக்கு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துகிற மாதிரியும் மனிதர்களுடைய உள் உணர்வை வந்து போய் சேர்கிற மாதிரியும் எழுதியிருக்காரு.
அதனாலேயே பார்த்தீங்கன்னா சர் ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து எழுதுனாலும் கூட ஷேக்ஸ்பியருக்கு அடுத்தபடியாக தான் வரும். ஏன்னா ஃப்ரான்சிஸ் பேக்கன் நிறைய விஷயங்களை பற்றி ஆழ்ந்து எழுதியிருக்காரு. ஆனால் ஷேக்ஸ்பியர் எழுதினது அவரோடவும் பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் வந்து டிவைன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவரோடைய கம்பேர் பண்ண முடியும்னா ஜெர்மன் போய்ட் குத்தேக் மட்டும்தான் சொல்ல முடியும். மற்றபடி ஷேக்ஸ்பியரோட யாரையும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா ஷேக்ஸ்பியர் வந்து இன்டலெக்சுவல் மாரல் நேச்சர் ஆஃப் மேனை வந்து ஃபியூஸ் பண்ணி எழுதியிருக்காரு. அவருடைய எழுத்துக்களில் இயற்கையாக வந்து அமைஞ்சிருக்கு. ஷேக்ஸ்பியரை வந்து ஒரு கிரேட்டஸ்ட் இன்டலெக்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னே சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த அன்கான்ஷியஸ் இன்டலெக்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஷேக்ஸ்பியருக்கே வந்து தெரிஞ்சிருக்காது இவ்வளோ படைப்புகளை நம்மளால் கொடுத்தது நம்ம தானான்ற மாதிரி. ஏன்னா அப்படிப்பட்ட படைப்புகளை அவர் கொடுத்துருக்காரு. அவருடைய படைப்புகளுக்கு ஈடு இணையே இல்லை. உலகத்தோடு ஒட்டி வாழக்கூடிய எழுத்துக்கள்னால் ஷேக்ஸ்பியரோட எழுத்துக்கள் சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா ஷேக்ஸ்பியரோட வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியல, ஆனால் அவரோட படைப்புகள் பார்த்திங்கன்னா ஒரு ஹேம்லெட், ஒரு கால்னஸ், ஒரு மேக்பர்த் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஹீரோ பொசிஷனில் இருந்து ஆனால் ரொம்ப கஷ்டத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய கேரக்டர்ஸ். இப்படிப்பட்ட எழுத்துக்கள்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் பயங்கரமாக கஷ்டப்பட்ட ஒருத்தனால தான் வெளிப்படுத்த முடியும். ஆனால் ஷேக்ஸ்பியரோட வாழ்க்கையை வந்து அவர் வந்து பொது வாழ்க்கைக்கு கொண்டு வரல. அவர் வந்து தனிப்பட்ட முறையிலே வச்சுக்கிட்டாரு. அப்படி அந்த அளவுக்கு அவர் செய்ய முடியும்னா அப்போ வந்து அவரால் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்த முடியும்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரை விட என் டான்டேயோட ஷேக்ஸ்பியர் தான் நான் கிரேட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஷேக்ஸ்பியர் வந்து உண்மையாக ஃபாட் பண்ணார். அதாவது ஒரு சண்டை மாதிரி அவர் எடுத்துகிட்டு கொண்டு வந்தது மாத்திரம் இல்லாமல் எல்லோரோட மனதையும் வந்து கவர்ந்தாருன்னு சொல்லி இந்த எஸ்ஸேயை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.